எல்லாருமே வந்து துபாய் விட்டு வெளியே போயிட்டாங்களா? ஆமாம் போயிட்டாங்க. இந்த மாதிரி மிசைல்ஸ் போட்டுட்ருக்காங்களே, குண்டு போட்டுட்ருக்காங்களே, நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஏரியாவில் வந்து ஒரு வேளை விழுந்துச்சுனால் எவ்ரி ரெசிடென்ட் இஸ் எமராட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் கொடுத்தா அது வெரி போல்டு ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது யூஏஇயோட கம்பேக் வந்து எப்போவுமே வந்து 10x அண்ட் அபவாக தான் இருக்கும். I don't want anyone to see my people like this. I want everyone to see my people like this. I like number 1. அதே மாதிரி நம்ம வந்து the number 1 தமிழ் ரியல் எஸ்டேட் கம்பெனி அப்படி இருக்கிறப்ப நம்மள்ட்ட வாங்குகிற எல்லாருமே தமிழ் ஆட்கள் தான். மிராக்கிள் கார்டனில் வந்து ஃப்ரீ என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த ஃப்ரீ என்ட்ரிக்கு மக்கள் அலமோதி போனதுனால மிராக்கிள் கார்டனே க்ளோஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அதெல்லாம் வந்து ஏன் மீடியா காட்ட மாட்டேங்குது? இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நிறைய கம்பெனி வந்து சம்பள குறைப்பு, ஆட் குறைப்பு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இமீடியட்டாக வந்து இந்த கம்பெனி வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஒரு நாட்டோட சிட்டிசன் அடுத்த நாட்டை வந்து சேஃபாக சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ சேஃப்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வீடு வாங்கும்போது ஒரு 2 லட்சம் திரம்ஸுக்கு கார் கொடுக்குறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு வீட்டில் எவ்வளோ லாபம் இருக்கும்? வணக்கம். எல்லாரும் நலமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு பக்கம் வார், இன்னொரு பக்கம் வெதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருந்தாலும் கூட நிறைய துபாய் ரியல் எஸ்டேட் கேள்விகளால் அம்புகளை தொடுத்துட்டே இருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு விடை கொடுக்குற விதமாக ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க வேறு யாரும் கிடையாது, நம்ம எஸ்ஆர்எம் இன்டர்நேஷ்னல் ரியல் எஸ்டேட்டோட பிரைன் அண்ட் பேக் போன், தி எவர் கிரீன் எவர் சார்மிங் சிஇஓ ஜோஷுவா பிரான்சிஸ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வண்டர்ஃபுல்மா, வண்டர்ஃபுல். ஸோ இந்த துபாயோட வார் அண்ட் அன்ஸ்டேபிள் வெதர் கண்டிஷன்ஸ்லாம் எப்படி என்ன சொல்லுது? அதான் அன்ஸ்டேபிள்னு சொல்லிட்டீங்களா? இட் இஸ் அன்ஸ்டேபிள் ஒன்லி, வி ஆர் சர்வைவிங். ஓகே. ஸோ எல்லாருக்குமே இப்போ வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு டஃப் சுச்சுவேஷனாக இருக்குது. முக்கியமாக எல்லாராலையும் பார்க்கப்படுற ஒரு செக்டார் அப்படின்னா அது ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது இப்போ வந்து இந்த பீரியடை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு கிளென்சிங் பீரியட்னு சொல்லலாம். சரிங்களா? சுத்திகரிப்பு நடக்குதுன்னு. அதாவது வந்து இந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் திடீர்னு இந்த நேற்று மழையில் முளைச்ச காளான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து புதுசு புதுசாக வந்தவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வெளியே போகிறாங்க. சரிங்களா? மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக இருக்க ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து நம்ம முன்னாடியே ஆல்ரெடி இந்த வீடியோஸில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். சஸ்டைனபிலிட்டி வந்து ரொம்ப மெயின். சரிங்களா? இப்போ நம்ம மார்க்கெட்டில் சஸ்டைனபிள் ஆகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் சஸ்டைனபிலிட்டியில் இருக்கிற ஆட்கள் வந்து நிறைய பேர் இன்னும் அப்படியே இருக்காங்க. சதவீதம் வயசு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 30% ஆட்கள் வந்து ஓடி போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு டயலமாவில் இருக்காங்க, ஒரு ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஆமாம். ஸோ இவ்வளோ நாள் எல்லாருமே அதாவது ரியல் எஸ்டேட்டில் வந்து ஓடி ஓடி உழைச்ச ஆட்கள்லாம் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெஸ்டிங் பீரியட், அவ்வளோதான், ஒரு ஹனிமூன் ஜோன். ஆமாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் துபாய் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இப்போ என்னவா இருக்குது அப்படிங்கிறதோட சேர்த்து நிறைய கிளைண்ட்ஸோட கொஷின்ஸ் என் கையில் இருக்குது. நம்ம கம்பெனிலே வந்துட்டு நம்ம ஏஜென்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு அவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் என்ன மாதிரியான கொஷின்ஸை கேட்குறாங்க அப்படின்னு அது எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்ல போகிறோம். பேசிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னவே இந்த பேனிக் செல்லிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பற்றி பேசுவோம். ஓகே. அது மார்க்கெட்டில் இந்த டைமில் எப்படி இருக்குது? பேனிக் செல்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம கிளைண்ட்ஸ், நம்ம கம்ப்ளீட் கிளைண்ட் டேட்டா பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6000 மேலே இருக்காங்க. ஸோ அதில் வந்து எங்களுக்கு தனியாக வந்த கால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கால் தான் இப்போதைக்கு வந்தது. அவரும் விற்கணும்னு சொல்லிட்டு வரல. அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டார்னா, இன்கேஸ் வந்து இந்த மாதிரி மிசைல்ஸ் போட்டுட்ருக்காங்களே, குண்டு போட்டுட்ருக்காங்களே, நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஏரியாவில் வந்து ஒரு வேளை விழுந்துச்சுனால் எனக்கு நான் போட்ட காசாவது அட்லீஸ்ட் திரும்பி வருமா? அதுதான் கேள்வியாக வந்துச்சே தவிர, ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இருந்தே நம்ம கிளைண்ட் வந்து எஜுகேட் பண்ணிடுறோம் என்ன நடக்கும். இப்போ நிறைய முன்னாடி இந்த வீடியோஸ்லேயே வந்து பபுள் பிரேக் ஆகட்டும், க்ரைசிஸ் வரட்டும், ரெசெஷன் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆமாம். ஸோ இப்போ இந்த பீரியடை வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இம்மிடியேட்டாக தான் வந்து யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் February 28, 2026 அன்றைக்கி யாருமே எதிர்பார்க்காத டைமில் நடந்தது தான்.
ஸோ இதை வந்து யார் எதை நோக்கியும் இல்லை. இது வந்து இம்மிடியட்டாக வந்து இன்வெஸ்டர் சைடில் எந்த இம்பேக்ட்டும் வரல இப்போ வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பேசலாம். ஒரு விதை வந்து ஃபஸ்ட்டு போடுறீங்கன்னு வைங்களேன், ஒரு மரம் ஆகிறதுக்கோ ஒரு செடி ஆகிறதுக்கோ அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஒரு 3 to 6 months ஆகும். ஸோ அது வெயிட்டிங் பீரியடு. வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்கீம்ஸை வச்சு நம்ம பேசினாலும், இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் சரி, ஒரு எஃப்டியில் போட்டிங்கனாலும் சரி, 1 year உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. சரிங்களா? ஸோ அதாவது வந்து இம்மிடியேட் மணின்றதுக்கு வந்து ரிஸ்க் அதிகம். சரிங்களா? இப்போ நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க. சரிங்களா? கோல்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், பேங்க் டெபாசிட்ஸாக இருக்கட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கணும். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடில் தான் இப்போ நம்ம இருக்கோம். சரிங்களா? ஸோ எந்த விதமான பெரிய ஃப்ளக்சுவேஷன் எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி இந்த பேனிக் செல்லிங்கும் இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கலை. நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை வந்து ஒழுங்காக படிச்சிக்காத ஆட்கள் வந்து பேனிக் செல்லிங் நடக்குது, ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக போய்கிட்டு இருக்குது, விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நிறைய கிளைண்ட்டுக்கு நமக்கே ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் வந்து விட்டுட்டு போகணுன்னு பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் ஒரு டீல் கூட அந்த மாதிரி வந்ததில்லை. ஓகே. ஆமாம். ஸோ இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு கிளைண்ட்டாக இருக்கேன், நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை நான் பேனிக் செல்லிங்கில் சேல் பண்ண வரேன். ஆப்வியஸாக உங்களுக்கு அதனால வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான், ஏன்னா அது உங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ் தான் சேலுக்கு கீழே. ஸோ நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணுவீங்களா, இல்லை நம்மளை ஓகே இது பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி நகர்த்துவீங்களா? இப்போ வந்து கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம், சார் இப்போதைக்கு விற்க வேண்டாம், இப்போ வந்து மார்க்கெட் கண்டிஷனில் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லாஸாக தான் போகும், அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நாங்கள் விற்று தரோம். சரிங்களா? அப்படி அதை வாங்குறதுக்கு ஒரு கிளைண்ட் வருவாங்க தெரியுமா, அவங்ககிட்டயும் இந்த விஷயத்த சொல்லுவோம், சார் இதுதான் வந்து ஒரிஜினல் ப்ரைஸு, இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து இதுதான் ப்ரைஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு, இது உங்களுக்கு ஓகேவான்னு. ஸோ 2 பேருக்கும் ஓகே அப்படின்னா அதை விற்று கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு அதை சொன்ன மாதிரி வந்து எஜுகேட் பண்ணுவோம், சார் இந்த டைம் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும், ஆனதுக்கப்புறம் நம்ம விற்கலாம். இல்லை எனக்கு உடனே விற்றாகணும், அதான் நான் சொன்ன மாதிரி வந்து நேற்று மலையில் முளைச்ச காலங்கள் தான் வந்து பேனிக் செல்லிங் உடனே பண்ணுவாங்க. ஓகே. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கேசஸில் கிளைண்ட்டோட குழந்தை பிறக்கிறதுக்கே 10 மாதம் வெயிட் பண்ணணுமா? ஸோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் வரணும்னா வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஸோ புயல் அடித்தாலும் வார் வந்தாலும் அந்த 10 months பீரியட் யூ நீட் டு வெயிட். மண்ணில் போட்ட காசும் பொண்ணில் போட்ட காசும் எப்பவுமே வீணாகாது. ஓகே, கரெக்டு தான். இந்த ஒரு விஷயத்த நான் முக்கியமாக கேட்டாகணும். நிறைய சோஷியல் மீடியா வீடியோஸில் இந்த 2008 வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அதுக்கப்புறம் 2021 கோவிட் டைமில் வந்த விஷயங்கள், அண்ட் அதுக்கப்புறம் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டது, இது எல்லாத்துலேருந்தும் ஈஸியாக வெளியே வந்துடலாம். பட் ஒரு கண்ட்ரி வார் ஜோனுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு, வாரில் இருக்குது அப்படிங்கிறப்போ வெளியே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம துபாயில் தானே இருக்கோம், யூஏயில் வாரே கிடையாதுமா. இங்கே பீரங்கி ரோட்டில் பீரங்கி இருந்துச்சா, இல்லை நீங்கள் வர்றப்போ உங்களுக்கு ஷீல்டுலாம் கொடுத்து விட்டாங்களா, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? சரிங்களா? நம்ம டெய்லி நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் தானே போயிட்டு வந்துட்டுருக்கோம், வார் ஜோனுக்குள்ளே வரவே கிடையாது. இது வந்து என்னென்னா, எல்லாருக்கும் ஒவ்வொரு தொழில். சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் தான். என்ன கான்ஃப்ளிக்ட்னா, எப்படி வந்து நம்ம போர்ட்ரே பண்ணுறோம், ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சினிமா டயலாக் வச்சே பண்ணுவோமே, நல்ல குடும்பம். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை சொல்கிற விதம் இருக்குது. அம்மா உங்கள் குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு, நல்ல குடும்பம். ஸோ சொல்கிற விஷயத்தையே வந்து வித்தியாசமாக, அதாவது வந்து அந்த மீடியா பீப்புள் வந்து அவங்களுக்கும் ஒரு ரேட்டிங் வரணும், அவங்களுக்கும் வந்து டிஆர்பி ரேட்டிங். ஸோ அவங்களுக்கும் வந்து தொழில் மூவ் ஆகணும்ல. இதே இது வந்து இந்த இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கான்ஃப்ளிக்டை அதுக்கு முந்தின வாரம் என்ன நடந்துட்டு இருந்துச்சு, இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு உலகமே அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது வந்து இது வந்து சீசனல் என்ன சொல்லலாம், ப்ராப்பகேண்டா ஒரு ஏதாவது ஒன்றை பற்றி பேசணும். இப்போ அடுத்து என்ன, இப்போ டிவிகே விஜய் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதாவது வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது ஒன்றை பற்றி பேசணும், ஏதாவது ஒன்று லைவாக காட்டிக்கிட்டே இருக்கணும். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது ஹனிமூன் பீரியட். அதாவது வந்து யூஎஸ் ஈரான் இஸ்ரேலுக்கு உள்ளே நடக்கக்கூடிய வாரில், ஸோ யூஏஇயில் வந்து அவங்க தாக்கக்கூடியது ஒன்லி யூஎஸ் பேஸை மட்டும்தான். சரிங்களா? யூஎஸ் பேஸும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எந்த விதமான உயிர் சேதங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு சின்ன என்ன சொல்கிறது பாதிப்பு தான். சரிங்களா? இது வந்து ஒரு வார் ப்ரோன் ஜோன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் டு அதர் கண்ட்ரீஸ்,
சரிங்களா. யுஏஇ கவர்மெண்ட் வந்து இங்கே இருக்க மக்கள், ஏன்னா நம்ம பிரசிடென்ட் ஆஃப் யுஏஏ வந்து எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், எவ்ரி ரெசிடென்ட் இஸ் எமராட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் கொடுத்தா, அது வெரி போல்டு ஸ்டேட்மெண்ட் அது. சரிங்களா. இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய மக்களை மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற அனைத்து மக்களையுமே வந்து நாங்கள் காப்பாற்றுவோன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஏன்னா மீதி ஆட்கள்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து ரேசிசம் நடந்திருக்கும். அந்த நாட்டு மக்கள் மட்டும்தான் இருக்கணும், மீதி மக்கள்லாம் வெளியே போக சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற இந்த அரசும் சரி, இந்த நாட்டு அரசர்களும் சரி, இருக்கிற எல்லாரையுமே எக்ஸ்பேர்ட்ஸ் as well as ரெசிடென்ட்ஸ் as well as சிட்டிசன்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து மொத்தமாக தான் காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி 2008 2020 முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்து, அதாவது யுஏஇயோட கம்பேக் வந்து எப்போவுமே வந்து 10x அண்ட் அபோவாக தான் இருக்கும். கண்டிப்பாக 2008 வந்து ஒரு திராம் எவ்வளோ ரூபா இருந்தது, இன்றைக்கி ஒரு ரூபான்றது. அப்போ அதே மாதிரி கோல்டு ரேட்டு 2008 எப்படி இருந்தது, இங்கே எப்படி இருந்தது. சரிங்களா. ஸோ யுஏஇ வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, கீழே போயிருச்சு அப்படின்ற அளவுக்கு விட மாட்டாங்க. இவர் நம்ம துபாய் அரசரே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் டு see மை பீப்புள் லைக் திஸ், ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு see மை பீப்புள் லைக் திஸ், ஐ லைக் நம்பர் 1 அப்படிங்கிறது. அந்த நம்பர் 1ன்ற இடத்த வந்து தக்க வைக்கிறதுக்காக யுஏஇ எப்படினாலும் கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ காத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக. இப்போ ஒரு கிளைண்ட்டாக அவங்களோட ப்ராப்பர்ட்டி இங்கே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ துபாயில் இந்த வார் சுச்சுவேஷன்ஸில் ஒரு கிளைண்ட் அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நம்ம இந்த வார்ன்ற அந்த வார்த்தையவே வந்து தவிர்த்துடலாம். ஓகே, கான்ஃப்ளிக்ட். ஓகே. ஏன்னா வந்து துபாயில் உண்மையிலே வார் கிடையாதுங்க. சரிங்களா. அதை நான் வி கேன் கிவ் அ வெரி போல்டு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. ஸோ பாதிப்புகள் இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து அரசாங்கமும் அரசர்களும் வந்து அதே மாதிரி இராணுவ வீரர்கள், இங்கே இருக்கிற எல்லா டீமும் வந்து 24 மணி நேரமும் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றோம், நம்ம இந்த ஷூட் பண்ணுறோம், நம்ம தினசரி வாழ்க்கையை வந்து நம்ம மூவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்காக வந்து ஒரு அரசாங்கமும் சரி, ஒரு படையே வந்து நமக்காக வேலை பார்த்துட்ருக்கு. சரிங்களா. அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிளைண்ட்டுகளுக்கு வந்து நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி வி வில் எஜுகேட் த கிளைண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எஜுகேட் பண்ணிடுவோம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஏன் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கம்பேரிட்டிவாக கேட்டிங்க அப்படின்னா, முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 கால் பேசிகிட்டு இருந்தோம் நாங்களே. இப்போ நமக்கு ஸ்டாஃப்ஸும் சரி, இப்போ பார்த்திங்கன்னா 25 காலாக தான் இருக்கே தவிர 0 கால்ஸ் ஆகவே கிடையாது. சரிங்களா. இன்னும் கிளைண்ட்டுக்கு வந்து வாங்க தான் செய்கிறாங்க. நம்ம ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 5லேருந்து 6 டீல் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து பேனிக் செல்லிங்குன்ற அந்த வார்த்தையே ஒரு தவறானது தான். சரிங்களா. டிஸ்ட்ரெஸ் டீல்ஸ்ன்றது, அதாவது டிஸ்ட்ரெஸ் டீல் வந்து வேணான்னு சொல்லிட்டு ஓடி போகிறவங்க தான். நீங்கள் டீல் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா எனக்கு ஒரு விஷயம், நம்ம கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பேரில் 4 பேர் இப்போது யூஏயில் டிஃப்ரெண்ட் எமிரேட்ஸில் இருக்கிறவங்களே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டி இங்கே வாங்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வியிலே பதில் இருக்குது. இப்போ இங்கே இருக்க மக்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்றது தெரியும். சரிங்களா. தைரியமாக வாங்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து த நம்பர் 1 தமிழ் ரியல் எஸ்டேட் கம்பெனி அப்படி இருக்கிறப்ப நம்மள்ட்ட வாங்குகிற எல்லாருமே தமிழ் ஆட்கள் தான். சரிங்களா. உலகம்பால் தமிழர்கள் தான் நம்மள்ட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க மக்கள் மட்டும் வாங்குறாங்களான்னு கேட்டால் இல்லை. சரிங்களா. யூஎஸில் இருக்க கிளைண்ட்ஸ் நம்மள்ட்ட வாங்குறாங்க. ஸோ உலகமாக தமிழர்கள் எல்லாருமே தான் வாங்குறாங்க. இந்தியன்ஸ் நிறைய பேர் வாங்குறாங்க. பட் இப்போ இங்கே இருக்கிற கிளைண்ட்ஸ் அதிகமாக ஈடுபாடு கொடுக்குறப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை இப்போ இருக்கிற பேமெண்ட் பிளான்ஸில் அட்ராக்ட் ஆகி அவங்க வந்து இதுதான் ரைட் டைம் டு பை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வாங்குறாங்களோ? அதாவதுமா, இப்போ வந்து நிறையா வந்து ஆஃபர்ஸ் போடுறாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு ஆஃபர் வரும். சரிங்களா. ஸோ இப்போ ஒரு சில டெவலப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பிளான் ஃப்ளெக்சிபிலிட்டி தராங்க. சரிங்களா. எதுக்குன்னா வந்து ஒரு ஈஸ் ஆஃப் ஆக்சஸ்ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா. அது எப்படின்னா, அனைவருக்கும் வீடு அப்படின்றது தான் நம்மளோட மோட்டோ. சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி டெவலப்பர்ஸ் கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, மக்களுக்கு போய் சேர்க்க முடியுது. இப்போ எடுத்த உடனே வந்து 20% கட்டுங்க அப்படின்னு சொன்ன இடத்துல இப்போ 10% கட்டி வாங்கிக்கோங்க. சரிங்களா. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஆட்களும் இங்கே வீடு வாங்கலாம் அப்படின்றத வந்து கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அது அப்படி தான் பார்க்குறோமே தவிர இதை வந்து ஒரு பெரிய லாஸு சேல் இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்கல. இப்போ ஆஃபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, கார் கொடுக்குற டெவலப்பர் இருக்காங்க. ஒரு கார் வந்து ஒரு 2 லட்சம் திரம்ஸ் வச்சுக்கலாமா,
ஒரு வீடு வாங்கும்போது ஒரு 2,00,000 திரம்ஸுக்கு கார் கொடுக்குறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு வீட்டில் எவ்வளோ லாபம் இருக்கும்? யாருமே லாபம் இல்லாமல் விற்க மாட்டாங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து இந்த டிஎல்டி வேவியர் 4% டிஎல்டி வேவியர், அதே மாதிரி 2% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட், நிறைய பர்சன்டேஜஸ் இருக்குது. அப்போ லாபம் இல்லாமல் அவங்க வந்து இந்த ஆஃபர்ஸை தரமாட்டாங்க. சரிங்களா? அப்போ பிஸ்னஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு சீசனல் ஆஃபர்ஸ். இப்போ ரமதான் டைமில் ஒரு ஆஃபர் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வேலண்டைன்ஸ் டே ஆஃபர்ஸ் நிறையா போட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நியூ இயர் ஆஃபர். ஸோ மாதம் வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. இந்த ஆஃபர் நீங்கள் அதுக்குன்னு வந்து இது என்ன சார் இது வார் ஜோன் ஆஃபரா அப்படின்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து வார் ஜோன் ஆஃபர் கிடையாது. இது வந்து சீசனல் ஆஃபர் தான். சரிங்களா? ஆமாம். ஓகே. இப்போது நிறைய பேர் வந்து நான் கையில் பைசா வச்சுட்டு இருக்கேன், பட் மார்க்கெட் டவுன் ஆகும் வாங்குறேன், பாயிண்ட் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்கேஸ் இப்போது இந்த எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரமே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ துபாய் இந்த ஃபேஸ்லேருந்து வெளியே வந்துடும். பட் வெளியே வரப்போ என்ன மாதிரி ஒரு ஹைட்டில் வரும்? டபுள் த ஸ்பீடு வருவாங்க ஆப்வியஸாக. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க இன்னுமே பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து இப்போ உங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு கிளைண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாக்கு வந்துட்டாங்கனாலே ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்து, ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து போட்டு பிளாக் பண்ணிடுங்க யூனிட்டை. சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி பார்க்குற யூனிட் நாளைக்கு இருக்காது. சரிங்களா? இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் வந்து அவங்க இந்த அனலிஸ்ட்லாம் இருக்காங்க தெரியுமா? ஸோ அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், இன்னும் இறங்கும் குறையும் அப்படின்னு சொன்னால். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இப்போ என்ன பிப்ரவரி 28 இப்போ என்ன மார்ச் 28 இருக்கும், ஒரு மாதம் ஆச்சு. இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸும் இன்றைக்கி வரைக்கும் ₹1 கூட குறையல. அந்த சேம் ப்ரைஸ்லேயும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கிது. 20% கட்டுங்கன்ற இடத்துல வந்து அந்த 20% வந்து 3 மாதத்தில் கட்டுங்க, 4 மாதத்தில் கட்டுங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை போட்டு பிளாக் பண்ணி வைங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா இந்த ஆஃபருக்குள்ளேயே நீங்கள் வந்துடுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியும் புக் பண்ணியாச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை வந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதாவது வந்துமா சேலுன்றதை வந்து எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு வந்து வெறும் லாபம் வர்றது, எனக்கு வந்து பிஸ்னஸ் வர்றது மட்டும் சேல் இல்லை. ஸோ ஒரு சேலுன்றது வந்து என்னென்னா, ஒரு கிளைண்ட்டு இந்த பக்கம் வந்து அவர் வாங்கக்கூடிய ஒரு பொருள், இது ரெண்டுக்கு நடுவில் பிரிட்ஜாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய விஷன். சரிங்களா? நீங்கள் மட்டும் தனியாக இல்லை சார், நாங்களும் உங்கள் கூட தான் இருக்கோம், உங்களுக்கு பேக் போனால். சரிங்களா? அதுதான் சேல். அந்த பிரிட்ஜு இருக்குது பார்த்தீங்களா? அந்த சேலுன்றதை வந்து அந்த பிரிட்ஜு தான் நாங்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம கொண்டு வரோம் பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் நம்ம கிளைண்ட்டுக்கு யாருமே நம்மளை விட்டு இப்போ வரைக்கும் போகலை. ஸோ இப்போது நிறைய இடங்களில் இந்த கான்ஃப்ளிக்ட்னால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகே. ஸோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் டிலேஸ் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாலுமே நிறைய வீடியோஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயத்த ஒரு கிளைண்ட்டாக பார்க்குறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும்? நீங்கள் வந்து ரிசர்வேஷன் அக்ரிமெண்ட், எஸ்பிஏ அண்ட் ரிசர்வேஷன் அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் சைன் பண்ணும்போதே டெவலப்பருக்கு வந்து நம்ம பெர்மிஷன் கொடுக்குறோம். என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் டிலே ஆகலாம் அப்படின்றத வந்து டெவலப்பர் முன்னாடியே சொல்லிடுவாங்க. சரிங்களா? அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு தான் நம்ம சைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்காக நமக்கு இந்த சிச்சுவேஷனில் போகுது இல்லை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம். சரிங்களா? நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரமே வந்து மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆயிரும்னு தான் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட் டவுனு, க்ரைசிஸ் அந்த மாதிரி எந்த ஒரு அந்த டெர்மினாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணி அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை தான் வந்து அவங்களோட இதில் இப்போ ஒரு பேஜ் வச்சுருக்காங்க, அதுக்கு நிறைய வியூவர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபேம் வந்து தேடிக்கிறாங்க. ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் பற்றி பேசலாம். ஓகே. ஸ்மார்ட் இன்வெஸ்டராக ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஷார்ட் ப்ராஃபிட்ஸை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குவான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்லாமல் ஒரு புது விஷயத்துக்குள்ளே இறங்க மாட்டாங்க. ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதாவது வந்து நம்ம வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் த சேம் பேஸ்கெட். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக இப்போ வந்து நம்ம முன்னாடியே இந்த இன்டர்வியூவில் நான் பேசுன மாதிரி இப்போ உங்ககிட்ட ₹1 கோடி பணம் இருக்குது அப்படின்னா ஒரே வீட்டில் கொண்டு போய் 1 கோடியை வந்து லாக் பண்ணாதீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியா, டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டெவலப்பர்ஸ்டையும் சரி, இப்போ ஒரு வில்லா ஒன்று வாங்குங்க, அது வில்லா, அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு ஸ்டுடியோ, ஒரு 2 பெட்ரூம் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் போட்டிங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் க்ரோத் இருக்கும் நமக்கு.
சரிங்களா? ஸோ இப்போ இருக்க பீரியடை வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் இப்போ நம்ம பேசின வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நாங்களே ஃபோன் பண்ணி பேசுகிறோம். அப்போ நாங்கள் சேஃபாக இருக்கோம், அதே மாதிரி வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம். அப்போ அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டோட ஹெல்த்தி கரெக்ஷன் பீரியட். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா க்ரைசிஸ், மார்க்கெட் கிராஷ், பபுள் பிரேக் அதெல்லாம் இல்லாமல் அதுக்கு அவங்க கொடுக்குற டேர்ம் வந்து என்னென்னா ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த்தி கரெக்ஷன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி வந்து முன்னாடி நிறைய பேர் வந்து நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த 30% 40%லாம் ஏறும்ன்ட்டு. அந்த மாதிரிலாம் நடக்காது. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து ஒரு 4ல் இருந்து ஒரு 10% வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான க்ரோத்தாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பார்த்தீங்கன்னா 2024, 25 வந்து பயங்கரமான சேல் இருந்துச்சு. நிறைய ஃபேக் ப்ராமிசஸ் இருந்துச்சு. நிறையா ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30% கிடைக்கும், 40% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வர்றது எல்லாருமே ஒரு குவாலிட்டியான ஒரு க்ரௌடு உள்ளே இருக்காங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு சப்ஸ்டான்ஷியல் க்ரோத் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஓகே. இப்போ எனக்கு முக்கியமான ஒரு டவுட் என்ன அப்படின்னா, துபாயோட ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, ரியல் எஸ்டேட்டோட ஸ்டாக் மார்க்கெட், அது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அது துபாய் ரியல் எஸ்டேட்டோட ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் லொகேஷன்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. அது அப்படி ஒர்க் ஆகுமா? ஓகே. ஸோ இந்த துபாய் ரியல் எஸ்டேட் டிஎஃப்எம் ஆர்ஐஇடின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா துபாய் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரியல் எஸ்டேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் சேல் வேல்யூவில் வச்சு தான் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அதில் வந்து கீழே குறையுதுன்னா நம்பர் ஆஃப் சேல் டிரான்சாக்ஷன் தான் குறைஞ்சிருக்கே தவிர ப்ரைஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து எங்கேயுமே குறையாது. எப்போவுமே வந்து நம்ம ப்ரைஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட்டை வச்சு தான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் பூம் ஆகிறதும் சரி குறையிறதும் சரி நம்ம வேல்யூவேட் பண்ணுவோம். ஸோ நம்ம பார்க்குற அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேல் எவ்வளோ சேல் ஆகிருக்கு. ஏன் இப்போ நான் இதில் வந்து இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம், ஏன் வந்து அப்போ சேல் கம்மியாகுது? எல்லாருமே வந்து துபாய் விட்டு வெளியே போயிட்டாங்களா? ஆமாம் போயிட்டாங்க. யாரெல்லாம்? ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். சரிங்களா? இந்த இமீடியட் மணி பார்க்குறவங்க, நேற்று முளைச்ச காலங்கள்னு சொன்னலாம். ஸோ அந்த மாதிரி இமீடியட்டாக இப்போ 1 கோடி ரூபா போட்டு இமீடியட்டாக எனக்கு 1.5 கோடி ரூபா வேணும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இந்த ரேஸில் பண்ணுற மாதிரி வந்து இது வந்து சூதாடுறது கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் வந்து கேம்பிளிங். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்டான்ஷியல் ஒரு பொட்டென்ஷியலான ஒரு க்ரோத் பார்க்குறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ இருக்கிற இன்வெஸ்டர்ஸ், அதாவது யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த எல்லா இன்வெஸ்டர்ஸையும் வந்து நாங்கள் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் தான் சொல்லுவோம். இப்போ தமிழ் மீடியாக்கள்லேயே வந்து இவ்வளவு பேர் ஓவராலாக கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க, ஸோ துபாய் வந்துட்டு டவுன் ஆகிடுச்சு, எம்ப்ளாய்மெண்ட் வந்து இல்லை, நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க, அண்ட் டே டு டே லைஃப்லாம் கரெக்டாக போகலை, இதனால எல்லா செக்டருமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நிறைய இஃப் அண்ட் பட்ஸ். நம்ம ரியாலிட்டியில் அது இல்லை அப்படின்னாலுமே மீடியாஸ் அந்த அளவுக்கு காட்டுறாங்க. ஸோ உண்மையாகவே துபாயோட நிலவரம் இப்போ அப்படி தான் இருக்கா? உங்ககிட்ட நான் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்குறேம்மா. நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு வெக்கேஷன் போனீங்கன்னா எவ்வளோ நாள் போய் தங்குவீங்க? அதிகபட்சம் ஒரு 20 நாள் அதிகபட்சம். அவங்க தான் துபாய் விட்டு போயிருக்காங்க. 2,60,000 புது ரெசிடென்சி வந்து 2025 எண்டில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த 2,65,000 ரெசிடென்ஸ் இங்கே உள்ளே இருக்காங்கன்னா அந்த அவ்வளோ பேருக்கு இப்போ வீடு தேவை. சரிங்களா? ஸோ 2026 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000 வீடுகள் தான் வந்து டெலிவரி ஆகுது. இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு வீடு. ஸோ அதனால் வந்து வீடுன்றது வந்து எல்லாருக்கும் தேவையான அத்தியாவசியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டோட தேவைகள், அதாவது டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை தான். ஸோ அதை ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து வெளியே விடுறாங்க அப்படின்னா அதோட டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு புது ப்ராஜெக்ட் வெளியே வரும். சரிங்களா? ஸோ ஒரு டெவலப்பர் வந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் தான் இருக்க தானே செய்வாங்க, அட்வைசர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் போட்டோம்னா இந்த இடத்துல தேவைகள் அதிகமாக இருக்குது, நமக்கு அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணாமல் ஒரு இடத்த தொட மாட்டாங்க. ஆமாம், துபாயிலேருந்து நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க, டூரிஸ்ட்டு வெளியே போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹோட்டல் செக்டாரில் குறைஞ்சிருக்கு அப்படின்னாங்க. ஆமாம், யூஏஇ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனல் டூரிஸ்ட் பிளேஸ். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 6 மாதம் தான் பார்த்திங்கன்னா துபாய் பயங்கர கூட்டமாக இருக்கும். மீதி இருக்கிற 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த அடுத்த 6 மாதத்தில் இருக்கோம். ஸோ இதை இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பேசணும் அப்படின்னா, இப்போ புர்ஜ் கலிஃபாவை நோக்கி பார்த்துருக்கிற அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயரை ஒட்டி அந்த டிசம்பர் 1 இருந்து ஜனவரி 2 வரைக்கும் பார்த்திங்கன்னா
ஒரே நாள் ஒரு நைட்டுக்கே பார்த்தீங்கன்னா 1,50,000 திரம்ஸ்லாம் வந்து வாடகை. ஸோ அதே அப்பார்ட்மெண்ட்டு அதே இது வந்து ஹோட்டல் இப்போ போய் பார்த்தீங்கன்னா 300 திரம்ஸ் கிடைக்கும். ஓகே. சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா அது சீசனல் வந்து க்ரோத்து. ஸோ சீசன் இருக்கிறப்ப அது இருக்கும். கரெக்ட். ஸோ இப்போ ஆஃப் சீசனில் கரெக்டாக இந்த கான்ஃப்ளிக்ட்டும் வரவும் இது எல்லாத்தையும் கற்பனை கதைகளுக்கு நிறைய இடம் கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களே செக் பண்ணி சொல்லுங்களேன். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வேறு நாட்டு மீடியா வந்து இப்போ நம்ம இந்தியன் மீடியான்னு சொல்ல வேண்டாம், சரிங்களா? வேறு நாட்டு மீடியாக்கள் வந்து துபாயில் வந்து இவ்வளோ ரூபாய் குறைஞ்சிச்சு, அவ்வளோ ரூபாய் குறைஞ்சிச்சு. தயவுசெய்து என்கிட்ட சொல்லுங்கள், என் நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீனில் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள், நானே உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிறேன், சரிங்களா? நம்ம நிறுவனமே வாங்கிக்கும். SRM இன்டர்நேஷ்னல்லே வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு சார், அதனால் இந்த இடத்துல வாங்கி கொடுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் வந்து டிஸ்ட்ரஸ் டீல்ஸில் எதாவது இருந்தால் கொடுங்க. அந்த டாபிக் நான் பேசியே ஆகணும். ஆமாம். பீப்புள் அவுட் தேர் 1 மில்லியன் ப்ராப்பர்ட்டியை 600,000 ஏடிக்கு வரும், வெயிட் பண்ணுறோம், அந்த அளவுக்கு குறையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக. பட் அவங்களுக்கு தெரியல டபுள் த டைம் வந்துட்டு இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹை ஆகும் அப்படின்னு இல்லை. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் 1 மில்லியன் திரம் ப்ராப்பர்ட்டி வந்து 600,000 6 லட்சம் திரம்ஸுக்கு வந்து வாங்கி கொடுங்க. இந்த 1 மில்லியன்ற வார்த்தையே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து புகுத்தப்பட்ட ஒரு விஷயம், சரிங்களா? மில்லியன்றது வந்து ஒரு 10 லட்சம் தான், சரிங்களா? அந்த 10 லட்சம் திரமில் இருந்து 6 லட்சம் திரம் 4 லட்சம் திரம்ஸ் குறையுது அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சாமானிய மக்களே வாங்கிடுவாங்களே. கண்டிப்பாக. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெசிடென்ஸ் எல்லாருக்குமே வந்து லோன் அதிகபட்சமாக கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ எல்லாருமே வாங்கலாமே, ஏன் வாங்காமல் இருக்காங்க? சரிங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி வந்து 6 லட்சம் திரம்ஸுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதையும் வந்து நம்ம மூலிமா வாங்கிக்கலாம். ஸோ அப்படி தான் வேணும்னா அதையுமே நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். மார்க்கெட் வர டைமில் பண்ணி கொடுக்க ரெடி. பட் இப்போ அதுக்கான சான்சஸ் இல்லை. எப்பவுமே வராதுமா, எப்போதுமே வராது. இது எல்லாமே கற்பனை கதைகள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நிறைய டெவலப்பர் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, பேமெண்ட் பிளான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போது 40-60 இருக்கட்டும், இல்லை 30-70 இருக்கட்டும். ஒரு சில நேம் சொல்லப்படாத டெவலப்பர்ஸ் வந்துட்டு 20-80 தராங்க அப்படின்னு. பட் ஒரு மார்க்கெட் நீங்கள் பார்க்குறப்போ இதை வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு டெவலப்பர் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, அண்ட் டெவலப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னு என்ன மாதிரி செகண்ட் இல்லை தேர்ட் டெவலப்பர்ஸ் கிட்ட போய் விழுந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதையும் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, சரிங்களா? ஒரு 10 கார் போகுதுன்னு வச்சுக்கோங்கம்மா. எல்லா 10 காரையும் நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லை ஒரு ரோல்ஸ் ராய்ஸை பார்ப்பீங்களா? ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் தான் கண்டிப்பாக. சரி. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோலக்ஸ் வாட்ச் போட்டிருக்காரு அப்படின்னா அவர் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் அதை பார்ப்பீங்களா, இல்லை அவர் ரோலக்ஸ் வாட்சை பார்ப்பீங்களா? வாட்ச். ஸோ இதில் என்ன ஆகுது, பிராண்ட் மேட்டர்ஸ், சரிங்களா? ஸோ அந்த பிராண்ட் மூலிமா நீங்கள் போகிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி. ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே டாப் டயர் டெவலப்பர்ஸோடு தான் ஒர்க் பண்ணுறது. ஸோ இப்போ தேர்ட் டயர் ஆர் ஃபோர்த் டயர் டெவலப்பர்ஸோடு நீங்கள் போகிறதுனால என்ன ஆகும்னா இப்போ ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியே வராது. ஒரு மோர் தென் மணி வந்து இந்த டாப் டயர் டெவலப்பர்ஸ் வந்து ப்ளே வித் குவாலிட்டி, அந்த சர்வீஸ், பெஸ்ட் சர்வீஸ். அந்த பிராண்ட் வந்து மேட்டர்ஸ்மா எப்போவுமே, சரிங்களா? இப்போ தேர்ட் டயர்னாலும் ஓகே, 2 டயர் நான் உள்ளே நுழைஞ்சா போதும் அப்படின்ற ஆட்களுக்கு நாங்கள் வேணும்னு சொல்ல மாட்டோம். அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸையும் சொல்லி தான் நம்ம கொடுப்போம். சார் இந்த ப்ராப்பர்ட்டியில் இவங்க மூலிமா போனீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் சார் கிடைக்கும், இதே இந்த ப்ராப்பர்ட்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் தான். நம்ம கிளைண்ட்டுகளுக்கு வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு எஜுகேட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு கிளைண்ட்டு கூட நம்மக்கிட்ட விற்க வரல, ஒரே ஒரு கால் வந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் நாங்கள் எப்படி இருக்கோன்னு கேட்குறதுக்காக தான் ஃபோன் அடித்தாரே தவிர இந்த மாதிரி நினச்சோன்னா அவருடைய டவுட்ஸை தான் கிளியர் பண்ணிக்கிட்டாரு, சரிங்களா? இப்போ எதுவுமே வந்து பேனிக் செல்லிங், டிஸ்ட்ரெஸ் எதுவுமே அப்படி வர்றதே கிடையாது, சரிங்களா? எல்லாருமே சொல்லிக்கிறாங்க டிஸ்ட்ரெஸில் வருதுன்ட்டு. தயவுசெய்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்களே வாங்கிக்கிறோம். ஓகே, டிஸ்ட்ரெஸில் இருந்துச்சு அப்படின்னா நாங்களே வாங்கிக்கிறோம். பட் டிஸ்ட்ரெஸ் டீலுக்காகவே வெயிட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட், கரெக்ட். துபாய் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அதை நம்ம கோல்டன் வீசாவும் சொல்லலாம். கரெக்ட். ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கோல்டன் வீசா வந்து இந்த மாதிரி அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன்ஸில் அதை ஹோல்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அது இந்த டைமில் எப்படி ப்ளே ஆச்சு? சரி, அப்போ கோல்டன் வீசாவை பற்றி பேசுறதுனால கோல்டன் வீசாவோட ஒரு ரீவைண்ட் பண்ணி நம்ம பேசலாம். எப்படி அந்த கோல்டன் வீசா உருவாச்சுன்னு சொல்லிட்டு.
இப்போ கோல்டன் விசா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியனுக்கு வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் கோல்டன் விசா அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அது 5 மில்லியன் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் 2 மில்லியனுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கணும். அப்போ 2 மில்லியனில் 50% நீங்கள் கட்டியிருக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் 2 மில்லியனுக்கு நீங்கள் புக் பண்ணாலே ஓகேன்னு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகள்லேயே வந்து உங்களுக்கு பதில்கள் இருக்குது. எப்படின்னா, இப்போ கோல்டன் விசா ஸ்கீமை நிப்பாட்டி இருந்திருக்கலாம். கோல்டன் விசாவை இப்போ 1 மில்லியனுக்கு அவங்க குறைச்சிருந்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மார்க்கெட் க்ரைசிஸ், மார்க்கெட்டு இதெல்லாம் ஆகுது. ஸோ அவங்க குறைச்சிருக்கலாம். இப்போ வரைக்கும் குறைக்கல. இன்னும் 2 மில்லியனுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி புக் பண்ணால் கோல்டன் விசா எலிஜிபிலிட்டின்னு தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் பீரியட் 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் விசாவோட பெனிஃபிட்ஸ் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அரசாங்கத்தில் இந்த UAE கவர்மெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான என்ன சொல்கிறது, ஒரு புது ரூல் வந்து இப்போ வரைக்கும் வரல. UAEல வந்து 6000க்கும் மேற்பட்ட UAE ரெசிடென்ட்ஸ் கோல்டன் விசா ஹோல்டர்ஸை வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து சேஃபாக திருப்பி நம்ம UAE நாட்டுக்கே வந்து கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கோல்டன் விசாக்கு அவங்க என்னென்ன இதெல்லாம் இருக்கும், சலுகைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க, பூர்த்தி செய்கிறாங்க. கரெக்ட். கண்டிப்பாக. கரெக்ட். ஸோ இந்த ஃபேஸ் தாண்டினதுக்கப்புறம் இதோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்? ரியல் எஸ்டேட், துபாய் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்? ஒரு சஸ்டைனபிள் க்ரோத்மா, ஒரு ஹெல்த்தியான அப்ரிஷியேஷன், ஒரு ஹெல்த்தியான ROI கிடைக்கும். இங்கே நிறைய அந்த ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்து நிறைய பேர் சேல் பண்ண ஆட்கள் எல்லாருமே வந்து வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. சரிங்களா? இப்போ இருக்க ட்ரஸ்ட்வொர்த்தி கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம எந்த கிளைண்ட்டுக்கும் வந்து 30% வரும், 40% வரும்னு சொல்லி நம்ம யாருக்குமே வந்து இப்போ வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டும் வந்து கொடுத்தது கிடையாது. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் அனாலிசிஸ் பண்ணி நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அனலிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெலாம் வச்சு தான் ஸோ இதுக்கு இவ்வளோ ரூபா நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபேஸ்க்கு வந்து ரியல் எஸ்டேட் மூவ் ஆகுது. ஆமாம். இப்போது ஒரு கிளைண்ட்டாக புதுசாக நான் இப்போ தான் துபாய்க்குள்ளே என்ட்ரு ஆகுறேன், எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டுக்கு என்ன தேவைன்றதை வச்சு நாங்கள் புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்கோ அதை வந்து நம்ம சார்பில் இருந்து நம்மளும் நெகோஷியேட் பண்ணி ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து வாங்கி கொடுப்போம். சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 20% கட்டினா தான் அப்படின்ட்டு இருந்ததை போய் இப்போ வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கட்டியே நம்ம பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைம் வாங்கிக்கலாம். இந்த சிச்சுவேஷனை வந்து ஒரு புது இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டட் கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டட் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இவ்வளோ ஆஃபர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்து நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டு போடாமல் சின்ன சின்னதாக வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ் நம்ம போட்டுக்கலாம். ஒன்று எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு நல்லா இருக்குது, இப்போ நிறைய ஆஃபர்ஸும் போய்கிட்டு இருக்குது. இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு புது கிளைண்ட்ஸ் வரலாம். ஸ்ட்ரைட் டு த ஃபேஸ் ஒரு கொஷின். டெவலப்பர்ஸ், நம்ம சொல்ல டாப் டெவலப்பர்ஸ், ஷோபாவாக இருக்கட்டும், டமாக்காக இருக்கட்டும், எம்ஆர், பிங்காத்தி, சமனா, வாட் எவர் இட் இஸ், அவங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவை குறைப்பாங்களா? கண்டிப்பாக குறைக்க மாட்டாங்க. எப்படி சொல்கிறீங்க குறைக்க மாட்டாங்க? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குல்லம்மா. இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 500 வீடு விற்கிதுன்னு வச்சுக்கோமா. சரிங்களா? இப்போ ஒரு மாதத்தில் விற்கக்கூடிய இது வந்து ஸ்லோடவுன் ஆகி அடுத்த 3 மாதத்தில் கண்டிப்பாக விற்கும். சரிங்களா? விற்காமல் இருக்காது. சரிங்களா? ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் திருப்பி ஸ்டெபிலைஸ் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து சொன்ன மாதிரி வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஸ்லோடவுன் தான் ஆயிருக்கே தவிர மார்க்கெட் கீழே குறையவே கிடையாது. ஓகே. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக விற்கும். ஸோ அதனால் வந்து இந்த பெர் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸிங் வந்து குறையவே குறையாது. சரிங்களா? ஸோ காத்திருந்து டெவலப்பர்ஸ் வந்து விற்பாங்க. ஸோ இந்த டைமில் டெவலப்பர்ஸ் கொடுக்குற பேமெண்ட் பிளான் சலுகைகளை பயன்படுத்திக்கிறது ஒரு ஸ்மார்ட்டான பிளேயாக இருக்கும். கரெக்ட். ஸோ இப்போது உங்ககிட்ட ஒரு கிளைண்ட்டோட கான்வர்சேஷனை காட்டுவேன். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் மார்க்கெட் பற்றியும் கிளைண்ட்டோட நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றியும் சொல்லுங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஷூர். பேசுகிறேன் சார். இந்த இந்த ஏர்போர்ட்லாம் க்ளோஸ்னால ஏதாவது ப்ராப்பர்ட்டி வேலை கம்மியாக இருக்கா சார்? சொல்லுங்க. ஏன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட். பொதுவாக இந்த டைம் வந்து எல்லாரும் பயப்படுவாங்க, போட்டது விற்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ப்ரைஸோட வேலை குறையும். அது மாதிரி குறைஞ்சிருக்குன்னே எனக்கு சொல்லுங்கள் சார், நல்ல ப்ராப்பர்ட்டியாக. ஸோ இந்த கிளைண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்ன விஷயமே 2 விதமாக இருக்குது. திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட். நம்பர் 1. ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் குறைஞ்சா சொல்லுங்கள். கரெக்டாக? ஸோ பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட், எஸ், ஹீ இஸ் ரைட். ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் குறைஞ்சா சொல்லுங்கன்னா நோ. ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் குறையாது. இந்த ஆஃபர்ஸை அவர் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது. ஸோ யூ கேன் சூஸ் ஆஃப் பிளான். கரெக்ட். ஆஃப் பிளான் அதாவது வந்து ஆஃப் பிளானில் வந்து உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சமாக வந்து ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் பக்கம் திரும்புது. சரிங்களா? எல்லாம் பயப்படுறாங்க, ஒருவேளை வந்து டெலிவரி ஆகாமல் போயிருமோ
அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் வந்து எஸ்க்ரோன்ற அக்கௌண்ட் இருக்குது. கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி எஸ்க்ரோ அக்கௌண்ட் வந்துடும். ஸோ அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பயங்கர முக்கியமான இது ரோல் ப்ளே. சரிங்களா? ஸோ இந்த எஸ்க்ரோ இருக்கிற டெவலப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச் டெவலப்பர்ஸ். சரிங்களா? சின்ன சின்ன டெவலப்பர்ஸ் அந்த 30, 70 அந்த மாதிரி கொடுக்குற டெவலப்பர்ஸ்லாம் வந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட் இருக்கான்றது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தாராளமாக போங்க. தாராளமாக அந்த சின்ன சின்ன டெவலப்பர்ஸ்கிட்ட வாங்கலாம், கூடாதுன்னு சொல்லல. எப்போயுமே ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி மூலிமா வாங்குறது வந்து எப்போயுமே அட்வைசபிள், சேஃபர் சைடாக இருக்கும். சேஃபர் சைடு. அதாவது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் சொல்கிறதா இருந்துச்சுன்னா ரியல் எஸ்டேட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்செப்டார். சரிங்களா? உங்களை தாக்கக்கூடிய டைரக்ட் அடியை வந்து ஒரு இன்டர்செப்டார் வந்து தடுத்து நிறுத்தி உங்களை வந்து காப்பாற்றும். ஸோ அப்போ வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி மூலிமா போகிறதுன்றது வந்து எப்போயுமே அட்வைசபிள். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே எங்களுக்கு பே பண்ண தேவையில்லை, எங்களுக்கு வந்து பில்டர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? நாங்கள் நெகோஷியேட் பண்ணி ஆன் யுவர் பிஹாஃப் வந்து எங்களால் நெகோஷியேட் பண்ணி ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து வாங்கி தர முடியும். ஆமாம். ஸோ இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் நிறையா வந்து அவருடைய புரிதல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மீடியாவில் அந்த மாதிரி தான் காட்டுறாங்க, எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த எல்லாருமே அதாவது வெக்கேஷனுக்கு வந்த ஆட்கள், சரிங்களா, அதே மாதிரி டெம்பரவரியாக இங்கே வந்த ஆட்கள், ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஊருக்கு போகணும். சரிங்களா? அதே மாதிரி நிறையா மக்கள் போய் இறங்கின மக்களே வந்து நிறையா இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து எங்களை சேஃபாக வந்து யூஏ கவர்மெண்ட் எங்களை இங்கே அனுப்பி வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாட்டோட சிட்டிசன் அடுத்த நாட்டை வந்து சேஃபாக சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ சேஃப்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக. ஸோ இந்த யூஏஇ வந்து மக்கள் கூட இந்த டைமில் எந்த அளவு நிற்கிறாங்க, அண்ட் யூஏஇ விட்டு ரெசிடெண்ட்டாக இருக்கிற நம்ம, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நம்ம அவ்வளவு அன்பும் காட்டிட்டு இங்கேருந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அரசர்களும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, எந்த விதமான பாதுகாப்பே இல்லாமல் ஒரு மக்களோட மக்களாக கலந்து இப்போ ஷாப்பிங் சென்டர்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் அவங்க நடந்தே வராங்க, எந்த செக்யூரிட்டிஸும் இல்லாமல். நிறைய வீடியோஸ் வந்துச்சு. அபுதாபி ராஜாவும் சரி, நம்ம இளவரசரும் சரி, துபாய் இளவரசரும் பார்த்திங்கன்னா துபாய் மாலில் ஒரு சாதாரண காஃபி ஷாப்பில் உட்காந்து 2 பேரும் மீட் பண்ணி பேசினாங்க. எல்லா மக்களும் அவங்க கூட போய் இருந்து பேசி நிறைய பேர் நிறையா வீடியோஸ் போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அவங்க வந்து அவ்வளோ சகஜமாக நடக்கிறாங்க அப்படின்னா மக்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை. சரிங்களா? நிறைய பேர் இந்த லாஜிஸ்டிக்ஸ், ஏன்னா இப்போ நிறைய ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துச்சு, இந்த மாதிரி உணவு பற்றாக்குறையெல்லாம் இருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் அந்த நியூஸ் வெளியே வந்த நிமிஷமே வந்து யூஏ கவர்மெண்ட் அவங்க சார்பில் ஒரு காலிங் நம்பர் கொடுத்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கரெக்ட். அண்ட் ஃபுட் செக்லாம் இருந்துச்சு, அதுக்கு நடவடிக்கையும் எடுத்தாங்க. கரெக்ட். பட் நம்ம மீடியா சேனலில் பொறுத்த வரைக்கும் சார், ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை எவ்வளோ போல்டு ஸ்டேட்மெண்ட்டாக பிரேக்கிங் நியூஸில் கொடுக்குறாங்களோ அதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்குது அப்படின்னு கொடுக்குறது இல்லைல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேவையில்லமா? கண்டிப்பாக. சரிங்களா? அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஹாட் டாபிக் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹாட் டாபிக் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக போடணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அவங்க எல்லோரும் பொய் சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? உண்மையை வேறு விதமாக சொல்கிறாங்க. அவங்களே துபாயில் வந்து குண்டு போட்டாங்க அப்படின்னா குண்டு மழை வெறியாட்டம் படிக்கும். ஆமாம். சரிங்களா? உண்மையிலே குண்டு விழுந்துச்சு. சரிங்களா? குண்டு துகள்கள் விழுந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி வந்து எந்த இடமும் வந்து குண்டு போட்டு தகர்த்தலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி எந்த இடமும் நடக்கவே கிடையாது. சரிங்களா? சின்ன சின்ன துகள்கள் விழுதான் செஞ்சு ஸ்பாட்டில் உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வந்துடும். சரிங்களா? ஸ்பாட்டில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஏ கவர்மெண்ட் வந்து இம்மிடியேட்டாக வந்து நமக்கு வரப்போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு அலர்ட் மெசேஜ் வந்துடுது. கண்டிப்பாக. சரிங்களா? நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க, கூரை இருக்கிற இடமா போயிட்டு. ஆமாம், அதை வந்து விண்டோஸ் கிட்டே இருக்க வேண்டாம், டோர்ஸ் கிட்டே இருக்க வேண்டாம், தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து யூஏ கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த தேவையில்லாமல் வந்துக்கிட்டு வீடியோஸை எடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது வந்து நீங்கள் அவங்களே பேனிக் ஆக்குறீங்க. கண்டிப்பாக. சரிங்களா? பட் அதை பேனிக் யாரும் பீப்புள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரூல் கொண்டு வந்தாங்கிறதே மறந்துட்டு அதையுமே வந்து பேச்சு சுதந்திரம் இல்லை அப்படின்னு எங்கேருந்து வரீங்க நீங்களா? இல்லைம்மா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு முட்டுக்கட்டையை போட்டால் எப்படிமா? கண்டிப்பாக. ஸோ திடீர்னு உணவு பற்றாக்குறை வந்துருச்சு, எல்லாருமே வாங்கி வைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வந்து என்ன நடக்கும்னு தெரியல, நம்ம எல்லாத்தையும் இப்போயே ஸ்டாக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னா சொன்னேன், மேம் வெங்காயம்லாம் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா செடி முளைச்சிடும் மேம்
அப்படிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. யூஏ கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ப்ரோஆக்டிவ் இன் ஆல் த மெஷர்ஸ். சரிங்களா, அது உணவாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், பேசிக் நீட்ஸு, சரிங்களா, பால்ல இருந்து எல்லாமே. துபாய் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தின் சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்றதுல இருக்குது. ஸோ அப்போ இது ஆக்சுவலி எல்லாமே ப்ரீ பிளான்டு. ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் இருந்து, ஃபுட் சிஸ்டத்தில் இருந்து, அதே மாதிரி வாட்டர் சிஸ்டம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ப்ரீ பிளான்டு. இப்போ ரீசெண்டாக மழை வந்துச்சு, மழை வந்து 1 மணி நேரம் தாங்கலை. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி குண்டு மலை, சரிங்களா, அது குண்டு துகள்கள். ஸோ இது குண்டு மலையே கிடையாது. ஸோ எந்த விதமான மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனோ டிஸ்டர்பன்ஸோ நடக்கலை, ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. திருப்பி இந்த ஸ்லோ டவுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேரலான ஒரு லைனில் இருக்குது. சரிங்களா, கீழே இறங்கினாலும் தப்பு கிடையாது. சரிங்களா, இறங்கிட்டு திருப்பி டபுள் மடங்காக தான் மேலே வரும். இப்போ வெயிட் பண்ணுற கிளைண்ட்டுகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்ன, சரி இப்போ ஸ்டேபிளாக இருக்கிற மார்க்கெட்டை வாங்கி போடுங்க. சரி, நாளைக்கு டபுள் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து எனக்கு இந்த ப்ரைஸில் வாங்கி கொடுங்க அப்படின்னா முடியாது. காட்டுள்ள போதே தூற்றிக்கோள். கண்டிப்பாக. ஆமாம். சரி, இந்தியன் நியூஸ் சேனல்ஸில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. இந்த மாதிரி இங்கே குண்டு விழுந்துச்சு, அங்கே குண்டு விழுந்துச்சு, ஷார்ஜாவில் விழுந்துச்சு, மழை பெஞ்சிச்சு, என்னென்னமோலாம் சொன்னாங்க. உண்மையிலே எல்லாமே நடந்துச்சு தான், டினை பண்ணவே போகிறதில்ல. சரிங்களா, நடந்துச்சுன்னு சொன்ன சேனல்ஸு சரியானதை சொன்னாங்களா? சரி, ஆமாம், ஃப்ளைட்ஸ்லாம் நிப்பாட்டினாங்க, பேசஞ்சர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆனாங்க. சரிங்களா, ஒரு 12 hours மேக்ஸிமம். சரிங்களா, இந்த இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிற அந்த வார் ஜோன், சரிங்களா, இந்த பீரியடில் நான் 2 முறை இந்தியாவுக்கு போயிட்டு வந்துட்டேன். சரிங்களா, நான் போனேன் ஃப்ளைட்டு, நான் ஒரு நாள் போயிட்டு அதே நாளில் திருப்பி வந்தேன். அதுக்கப்புறம் 3 நாள் இந்தியாவுக்கு போயிட்டு நான் திருப்பி வந்தேன். நார்மலாக தான் இருந்துச்சு. அந்த வீடியோவை எடுத்து நான் நம்மளோட கிளைண்ட்டுகளுக்கே அனுப்பி வச்சுருந்தேன். சார் இங்கே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஸோ அந்த எதுவுமே கிடையாதுன்னு. ஸோ என்கிட்ட இருக்குது வீடியோ, நான் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்தியன் மீடியா சேனல்ஸ்க்கு வந்து காட்டுறது எல்லாமே நிஜம்தான். சரிங்களா, ஆனால் அது காட்டுற மீடியா சேனலு சரியாகிறதையும் காட்டணும். கண்டிப்பாக. அதாவது ஒரு அட்டாக் நடந்தது காட்டுறாங்க, பட் அதுக்கப்புறம் சரியானது காட்டுறது இல்லை. கரெக்டு. போன டைமும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் காருகள்லாம் வந்து தண்ணிக்குள்ளே மிதந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் காட்டினாங்க. சரியானதை யாருமே காட்டலையே. அந்த போன இன்டர்வியூவில் நான் சொன்ன அதே தாம்மா, உங்களுக்கு வந்து 2000 ரூபாய்க்கு இப்போலாம் ஐஃபோன் விற்கிறாங்க. சரிங்களா, எல்லோரும் உடம்பு பிடிச்சி எல்லாத்தையும் போடுறாங்க, சரியானதை யாருமே போட மாட்டேங்கிறீங்களே. சரிங்களா, எல்லா இந்தியா சேனல்ஸுக்கும் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, பாதிப்பை காட்டுற நீங்கள், சரிங்களா, குண்டு மலைன்னு சொல்லி காட்டுற விஷயங்கள் அதை எப்படி யூஏ கவர்மெண்ட் சரி பண்ணுது. சரிங்களா, அது மூலிமா வந்து இயல்பு வாழ்க்கை, இப்போ நம்மலாம் நார்மலாக காலைல நானும் டெய்லி காரில் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். சரிங்களா, தினமும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் எந்த விஷயமுமே வந்து நம்மளோட இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்படல. மெட்ரோ போய்கிட்டு தான் இருக்குது, பஸ்ஸு போய்கிட்டு தான் இருக்குது, டாக்ஸிஸ் போய்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா, புர்ஜ் கலிஃபாவில் வந்துக்கிட்டு லேசர் ஷோலேருந்து ஃபயர் ஷோலேருந்து எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபவுண்டைன் ஷோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மிராக்கிள் கார்டனில் வந்து ஃப்ரீ என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த ஃப்ரீ என்ட்ரிக்கு மக்கள் அலமோதி போனதுனால மிராக்கிள் கார்டனே க்ளோஸ் பண்ணாங்க. சரிங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அதெல்லாம் வந்து ஏன் மீடியா காட்ட மாட்டேங்கிறீங்க. ஸோ நெகட்டிவான விஷயங்களை மட்டும் காட்டுறீங்க, அப்போ சரியாகிற விஷயத்தையும் காட்டணும்ல. பட் இந்த இடத்துல வந்து நம்ம இந்தியன் ஊடகங்கள் வந்து சமூக பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழும்புது. ஏன்னா அவ்வளோ பேர் இங்கே இருக்கிறப்போ ஊரில் ஒரு பயம் உருவாகும். ஃபேமிலியில் யாராவது இங்கே இருப்பாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 90%, ஒரு 80% 90% வந்து இங்கே இருக்கிற மக்கள் தொகை இந்தியன்ஸ். ஆமாம். அப்போ அவ்வளோ பேரும் வந்து 90% வந்து இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்களா? கிடையாது. சரிங்களா, அப்போனா அவ்வளோ வீடுகள் வந்து காலியாக இருக்கணுமே. நம்மலாம் ரெஸ்யூமேல கீழே போட்டுட்டு இருக்கோம், வாரில் வேலை பண்ணோம், வெதரில் வேலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இப்போ புது ட்ரெண்டு வேறு, கேன் யூ ஒர்க் அண்டர் ப்ரெஷர் அப்படின்ன பிறகு ஐ கேன் ஒர்க் அண்டர் மிசைல்ஸ் அண்ட் வார் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஆமாம், இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து இந்த லே ஆஃப் டெர்மினேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் இனிமேல் இந்த வேலைவாய்ப்பு தேடுற ஆட்களுக்கு வந்து ஒரு சின்ன நோட் என்னென்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற கம்பெனி வந்து கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரவரி ஸ்டாண்டாக ஒரு நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணாதீங்க. சரிங்களா, அதாவது வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, விசிட் விசாவில் வந்து, சரிங்களா, விசிட் விசாவில் இங்கே டூரிஸ்ட் விசாவில் வராங்க, வந்துட்டு வேலையை தேடுறாங்க. ஸோ அந்த டூரிஸ்ட் விசா முடிய போதுன்றதை இந்த விசா எக்ஸ்டென்ஷனுக்காக வந்து நம்ம ஒரு சில கம்பெனிகளில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்த கம்பெனிங்க, அது வந்து உங்களுக்கு கம்பெனிக்கும் லாஸு. சரிங்களா, உங்களுக்கும் பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட்டு. சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு நிறுவன சைட்லேருந்தும் யோசிக்கணும், ஒரே ஒரு பக்கம் மட்டும் யோசிக்கக்கூடாது.
அப்போ உங்களுடைய என்ன சொல்கிறது ஈஸி மணி மேக்கிங்ன்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துக்கிட்டு சரி இவ்வளோ நாள் ஒரு 10 நாள் மட்டும் வேலை பார்த்து இந்த 10 நாளைக்கு சம்பளம் கொடுங்க, இது வந்து உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிறீங்க. துபாய் இஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ரியலி யூஸ் இட். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நிறைய கம்பெனி வந்து சம்பள குறைப்பு, ஆட் குறைப்பு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இமீடியட்டாக வந்து இந்த கம்பெனி வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் முறைப்படி வந்து அந்த கம்பெனியோட விசாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் அவங்க வந்து உங்களோட சேலரியும் கட் பண்ண முடியாது, அதே மாதிரி அன்பெய்ட் லீவ் கொடுக்க முடியாது, அதே மாதிரி வந்து உங்களை உடனே வேலையை விட்டு தூக்க முடியாது. ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணி அதே மாதிரி உங்ககிட்ட வந்து ஒரு ரிட்டர்ன் கன்சென்ட் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போக முடியும். ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு சில கம்பெனிஸ் இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறதுனால யூஏ கவர்மெண்ட்டு இந்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டு. இந்த மாதிரி வந்து சடன் சேஞ்சஸ், சடன் லே ஆஃப், சடன் சேலரி கட்ஸ் அந்த மாதிரி பண்ணுற கம்பெனிகளுக்காக யூஏ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரும் சரி யூஏ கவர்மெண்ட்டும் வந்து சர்டன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஸ்டாஃப்ஸ் வந்து கால் பண்ணியோ இல்லை அவங்க இமெயில் பண்ணியோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை யூஏ கவர்மெண்ட் இந்த அளவுக்கு சேஃபாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ்லேயும் ரெசிடென்ட்ஸ்க்கும் சரி, வேலைவாய்ப்பு தேடி இருக்கிறவங்களுக்கும் சரி, இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி, துபாய் கவர்மெண்ட், யூஏ கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே பண்ணிட்டு மாற்றமும் கிடையாது. எந்த விதமான மாற்றம், பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? எப்படி துபாய் முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. அங்கங்கே டூரிஸ்ட்டாக அப்பப்போ வந்துட்டு போகிற நீங்கள் தான் காணாமல் போயிருக்கீங்க, ரிட்டன் நீங்களும் வந்துடுவீங்க. கண்டிப்பாக போன ஆட்கள் எல்லாருமே இப்போ திருப்பி அடுத்து ஒரு எக்ஸ்போ போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மொத்த கூட்டமும் திருப்பி வரப்போகுது, திரும்ப வந்துடுவாங்க. சரி யூஏ நோ ஹவு டு ப்ளே. சரியா? மெயின் திங் அதாவது வந்து டெம்பரரி ஸ்லோ டவுன் அண்ட் கிளென்சிங் பீரியட், அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த ஒரு மூமெண்ட் என்ன மூமெண்ட் ஆக போகுது அப்படின்றது வந்து யாருக்குமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ அடுத்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை விட எப்படியும் 10x ஸ்ட்ராங்காக வெளியே வரும். பட் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மந்திரக்கோளோட வருவாங்க யூஏ. அதில் வந்து எந்த டவுட்லாம், முக்கியமாக துபாய் கண்டிப்பாக. ஸோ இந்த குண்டெல்லாம் எப்போ தான் போட நிறுத்துவாங்க? என்கிட்ட கான்டாக்ட் இல்லைம்மா, உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பாட்ட சொல்லுங்கள். அவனை சொல்லுங்களா? நானும் பேசியிருக்கேன் சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நிறுத்தல் தான் சொல்லியிருக்காங்க. உங்களை மட்டும் அனுப்பி வைக்க சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா கரெக்டாக. நல்லா இருக்குது, பிடிக்கல. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் எல்லாமே நல்லதாக நடக்கும். இதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட் வந்து எப்போ மறுபடியும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் சொன்னது எல்லாம் நடந்துரும்ல, அந்த பீரியடில் நம்ம ரிவைன் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு நம்மளே வைரல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெயிட் பண்ண வேண்டாம், இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சார் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியை உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேருந்து உங்களோட ரெக்யர்மெண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறதுக்கு நாங்களும் நம்ம கம்பெனியும் சாரும் ஆப்வியஸ்லி எப்போதுமே இருக்கும். அப்படி தானே? கண்டிப்பாக. ஸோ நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக யூஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதோட நிறுத்த மாட்டாங்க, இன்னும் நிறைய அம்புகள் தருவாங்க. அந்த அம்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட தான் கொடுக்கணும். கண்டிப்பாக எனி டைம்மா 24/7 நாங்கள் அவைலபிள். தேங்க்யூ சார். விரைவில் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் சந்திப்போம்.